வணக்கம் நண்பர்களே, சிவின் கிச்சனில் கேரட் சப்பாத்தியும் அவரைக்காய் ஸ்டஃபிங் பார்க்கலாம் வாங்க. 2 கப் மாவு முதல்ல எடுத்துக்கலாம். கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பை கலந்து விட்டுக்கலாம். உப்பை நல்லா கலந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததும் சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மேலால் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அவரைக்காய் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சமாக அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து அதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். அவரைக்காவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேகறதுக்காக. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டானதும் அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறமா அது கூட ஸ்டஃபிங்காக வச்ச அவரைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். அவரைக்காயை சேர்த்துட்டு அதை மடித்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வரமாவு சேர்த்து சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கல் சூடானதும் அதில் போட்டு 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் அவரைக்காய் ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி. பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.